சுவானக்க மக்களே சொன்னமால எதிர்பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை ஒரு சின்னதாக ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டினா, வீட்டுக்குள்ள உங்களை யாரு டவுன் பண்ணி மேலே ஏறணும் ட்ரை பண்றாங்க, உங்களை அமுக்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு யார் மேலே ஏறணும் ட்ரை பண்றாங்க அவங்கள சொல்லுங்க, அவங்க எப்படி உங்களை அமுக்குறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுல பல பேருக்கான பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்கிட்ட கேட்டால் நான் ஓப்பனா சொல்லிடுவேன் விஜய் பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அக்காவை தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற யாரையுமே அமுக்கல. எங்க அக்கா அமுக்காத ஆளே கிடையாது காய்ஸ். எங்க அக்கா எல்லாரையும் பிடிச்சு அமைக்கிருக்காங்க. ஏன்னா எங்க அக்கா தான் ரியல் கேமர். எப்படி எங்க அக்கா தான் ரியல் கேமர். ஆமா என்ன காய்ஸ், ரியல் கேமர் ஒரு பட்டம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அக்காவுக்கு 2 வகையான பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க காய்ஸ். நான் சோசியல் மீடியால கவனிச்சேன். ஒன்னு ரியல் கேமரா, இன்னொன்னு பீடன் கொடுத்துருக்காங்க. அது என்ன காய்ஸ் பீட அது என்ன பீட? அது ஆக்சுவலாக பீடனா கெட்ட வார்த்தை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பீடனா என்ன சொல்லுவாங்கன்னா, பீட பிடிச்சவா இவா போற காரியெல்லாம் விளங்காது, இவா இருந்தாலே விளங்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தான் பீடன்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி அக்கா கொடுத்து வச்சிருக்காங்க. பேர் நல்லா தான் இருக்கு. யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். யூஸ் பண்ணலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா பேர் செமையா இருக்கு ப்ரோ, பீட பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கு இந்த வீட்டில் ஒருத்தவங்களை அமுக்கி மேலே போறாங்கன்னா அது பாரு மட்டும்தான். பாரு வீட்டில் அமுக்காத ஆளே கிடையாது. கேப் கிடைச்சா எல்லாரையும் பிடிச்சி அமைக்கிடுவாங்க. விட்டா பிக் பாஸே அமுக்குவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே அமைக்கி முடிச்சுட்டு அந்த விஷயத்துல மாட்ட போயிட்டு உடனே சிரிச்சு அப்படி ஒரு மாதிரி பேசி ஒன்று சமாளிப்பாங்க பாருங்க. அப்பா எங்க அக்கா அந்த விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது. பட் என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயத்த பண்ணிருக்காங்க. முக்கியமா ஆதிரை அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க போல. ஆதிரை இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஞாபகம் வந்திருக்கும் போல. யாரோ ஆதிரைக்கான மண்டையில தட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் பிரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆதிரை அவர்கள் யார சொல்லுவாங்கன்னா எஃப்ஜே சொல்லிருப்பாங்க. எஃப்ஜே சொல்றது மட்டும் இல்லாம அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, பாயிண்ட்ஸ் ரொம்ப பக்காவா போட்டு உடைச்சிருப்பாங்க. எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பெண்களை யூஸ் பண்ணி மேல போறாரு. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெண்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை யூஸ் பண்ணி மேல போவாருன்னு சொல்லிட்டு ஆதிரை அவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க நினைப்பீங்க அந்த பெண் அப்படிங்கிறது வெறுமனைக்கு ஆதிரை வியானா இந்த 2 பேரை மீன் பண்ணி மட்டும்தான் ஆதிரை அவர்கள் அந்த இடத்துல பேசுறாங்க நினைப்பீங்க. இல்ல, ஆதிரை கனி அவர்களை மீன் பண்ணி தான் பேசுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு கனி கிட்டையுமே ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. வெளியே அந்த பீடப்பாரோட பிஆர் கும்பல் இருக்குல்ல, அந்த பீடப்பாரோட பிஆர் கும்பல் கனியை வச்சு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. கனி எஃப்ஜே இவங்க 2 பேருக்கான தொடர்பு ரொம்ப மோசமா இருக்கு, இவங்க வேற மாதிரி பண்றாங்க, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எச்ச வேலையை பார்த்து வச்சிருந்தாங்க. பின்ன அந்த பீடப்பாரோட பிஆர் கும்பல் மைண்ட் பீடப்பார் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதே மைண்ட்ல நம்ம ஆதிரி அவர்களும் உள்ள போயிருக்காங்க. அதே மைண்ட்ல ஆதிரி அவர்களும் உள்ள போயிட்டு கனிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, கனி நீங்க அவனுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஏதோ நிறைய விஷயம் சரியில்லை, நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் அப்பவே யோசிச்சேன், ரைட்டு இந்த பிஆர் கும்பல் பண்ண விஷயம் நம்ம ஆதிரியோட மைண்டையும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்க்கும்போது தெரியாது, பல தடவை அந்த விஷயத்தை அதே மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் யோசிக்கும். ஓகே கனியும் எஃப்ஜி அப்படி தான் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிட்டாங்க. அந்த விஷயம் ஆதிரை மைண்டையும் போய் கடிச்சிருக்கு. அதனால ஆதிரை அவர்கள் வீட்டுக்குள்ள போய் கனிக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் சொல்றாங்க. எஃப்ஜி பெண்களை யூஸ் பண்ணி அப்புறம் கழட்டி விட்டுட்டு அவர் ஒரு முக்கில் போயிட்டு நல்லவராக மாறிடுவார். அவர் முக்குக்கு போயிட்டு நல்லவராக மாறி அவர் கேமர் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாரு. அவர் ஒரு நல்ல கேமர் அப்படின்ற மாதிரி இப்போ வீட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாங்க. ஸோ எனக்கு இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆதிரை 2 விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று, அவங்க கூட பழகிருக்காங்க, ட்ரூவா பழகிருக்காங்க. பட் பழகின விஷயத்த அவன் வேற மாதிரி யூஸ் பண்ணி தள்ளி போயிட்டு அவ என்ன லவ் பண்ண வரா, லவ் கண்டென்ட் கொடுக்க வரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. அதில் ஆதிரைக்கு கெட்ட பேர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நீங்களாம் ஒன்று சொல்றீங்க தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி காதல் பக்கத்தில் ஒருத்தி போன காதல் கிடையாது, காதல் பக்கத்தில் போன காதல் கிடையாது. இது என்ன வகையான ஜோன்? ஏன்னா நீங்களும் வீட்டுக்குள்ள போன 2வது நாளே 3வது நாளே எஃப்ஜே கூட பழகினதுக்கு அப்புறம் சொல்லிட்டீங்க எனக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு வீட்டுக்குள்ள நீங்க இப்படி க்ளோஸா பழகும் போது அவன் நெஞ்சு அடிச்சு செத்து போயிட மாட்டான்? ஏன்னா தெரியாம கேட்கிறேன். இல்ல அவன் வெளியே உட்காந்து கை தட்டுவானா, சபாஸ் முருகேசா சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டுவானா? இல்லை தெரியாம கேட்கிறேன் ப்ரோ. இவங்களே ஒன்று பண்றாங்க, பண்ணிட்டு அந்த ஜோன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்டு தான், அவன் தான் என்ன தப்பா போர்ட்ரேட் பண்றான்னு சொல்றாங்க. அவன் தப்பா போர்ட்ரேட் பண்ணா, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க நார்மலா ஃப்ரெண்டா பழகி இருந்தா இவ்வளவு வருத்தப்பட மாட்டீங்களே. நீங்க ரொம்ப அந்த ஃப்ரெண்டை தாண்டிங்கிறீங்களா? அது என்ன தாண்டி, என்ன வேலையை தாண்டி எனக்கு அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்று பண்றாங்க ப்ரோ, வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உள்ள ஒன்று பண்றாங்க, பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. இதே தான் நம்ம அக்கா பாரு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாரு இப்போ அதை ஒரு வித்தியாசமா திருப்பி விட்டுருக்காங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லடா, நான் என்ன டிஃபெண்ட் பண்ணதான் அப்படி ஒன்று சொன்னேன், மற்றபடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு. உண்மையா வெளியே ஒருத்தர் இருந்தானா அவன் போய் தொங்கிருப்பாங்க கைஸ், எனக்கு ஒன்றும் சொல்றதுக்குல கைஸ். அந்த வகையில் அக்கா எஃப்ஜே போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து நம்ம காமு மாமா சார், நான் ஆதிரையை சொல்றேன் சார். எதுக்குப்பா ஆதிரையை சொல்றேன் சார்? ஆதிரை பார்த்தீங்கன்னா
நானும் பாரும் சேர்ந்து அரோராவுக்கு நிறைய துரோகம் பண்ற மாதிரியும், அரோரா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும், அரோரா போட்டு கொடுமை பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க சார். நாங்க அப்படிலாம் பண்ணல, நானும் பார்வை சேர்ந்து தான் அரோராவை கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது சார். அவங்களே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அவங்களே போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க சார். நாங்க அப்படிலாம் பண்ணல சார்ன்னு சொல்லிட்டு நம்ம காமு சொல்றாப்ல. காமு மாதிரி ஒரு 1 நம்பர் மட்டமான பீஸை நான் பார்த்ததே கிடையாது. இந்த காமு இருக்கான்னு தெரியுமா? காமு இவன் இருக்கிறதுல மட்டமான பீஸ் ப்ரோ. இவன் என்ன பண்றான் தெரியுமா? இங்க போய் அரோராட்ட பேசுறான். அரோராட்ட நல்லா உட்காந்து பேசிட்டு, அரோரா நீ என் கூட பேசி ஒரு ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒரு அப்பப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறான். பேசி முடிச்சுட்டு அங்க என்ன பேசினானோ அதை அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்ட மாதிரி போட்டு இங்க வந்து நம்ம பாருக்கிட்ட ஒப்பிச்சிடறான். இவன் உண்மையான நண்பனா? ஒரு உண்மையான நண்பனோ, உண்மையான காதலனோ, இல்ல உண்மையான புருஷனோ, என்ன இளவா இருந்துட்டு போட்டிவேன். உண்மையா இருக்க ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த இன்னொருத்தவங்க வந்து அப்படியே சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா, சொன்னா கண்டிப்பா இங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். தெரிஞ்சு வந்து சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய மட்டமான பீஸா இருப்பான். யோசிச்சு பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய மட்டமான பீஸா இருப்பான். 2 பேரையும் அவனுக்கு கரெக்ட் பண்ணும் ப்ரோ. சிம்பிளா சொல்லிட்டா, காமுக்கு 2 பேரையும் கரெக்ட் பண்ணணும். இவன் முன்னாடியே சொன்னானே, காலையில நீ நைட்டு நீ அப்படின்னு சொன்னா தெரியுமா? இவன் அந்த மூட்ல தான் இப்பவும் இருக்கான். இவனுக்கு 2 பேரும் வேணும். அதுக்காக அங்க பேசுறது இங்கேயும், இங்க பேசுறது அங்கேயும் சொல்லி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். இதுல பாரு உனக்கு அரோராவை அட்டாக் பண்ணலையா? பாரு அரோரா அட்டாக் பண்ணலையா? பாரு விட மட்டமா அந்த வீட்டுல எவனும் நடந்துக்க முடியாதா? ஏய், பார்வையோட மட்டமா எவனும் நடந்துக்க முடியாது. அந்த பொண்ணு சும்மா எங்க இருந்தாலுமே சும்மா கலாய்ச்சி பேசுறது, ஜாட போட்டு பேசுறது, வேணுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வைக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க கேமரா மாறிடுறாங்கப்பா. இப்போ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி பண்றதா கேம் போல. டாக்ஸிக்கா, கன்றாவியா, கேவலமா, எச்சத்தனமா பண்றதா கேம் போல. அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. இவங்க தான் கேமர் ஆயிட்டு இருக்காங்க. வரப்போற சீசன்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மட்டமா. எப்படி வரப்போற சீசன்லயும் இந்த மாதிரி தான் மட்டமா பண்ண போறாங்க. அவங்கள கேமர்னு சொல்ல போறாங்க. இவங்க இப்ப கேமரா. இதுல நம்ம காமு பாருக்கு சொம்படிச்சு அரோராவை நாங்க அப்பெல்லாம் கொடுமைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்க தான் ஏன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணும் போய் தொலை மாட்டுக்கு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்ல கடந்து தொலைது போல. அது என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்குன்னு தெரியல. சேம் அதே மாதிரி தான் ஆதிரை வந்து ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அப்படின்னு சொன்னாங்களா, அதே மாதிரி தான் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸை தாண்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை தாண்டினா என்னம்மா தாண்டி எத்தனை வேலையம்மா தாண்டிங்க? அவன் தான் வேணான்னு சொல்லி போறான். அதனால போய் தொலை வேண்டியது. அவன் ரிட்டன் வந்து பேசினாலும் பேசி தொலையாத. அவன் தான் சண்டான போயிட்டு ரிட்டன் வந்து செல்லக்குட்டி, பஞ்சுக்குட்டி, பம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்குமா தட்டி விட்டு போய் தொலை வேண்டியதானே. திரும்ப அவங்ககிட்ட பேசுறது, திரும்ப பஞ்சாயத்தை கொண்டு வருது. ஏப்பா இதே வேலையா வச்சிருக்காங்க. அடுத்தது எங்க அக்கா பாரு வந்து யாரை சொல்றாங்கன்னா எஃப்ஜே சொல்றாங்க. சார் எஃப்ஜே வந்து என்னை போட்டு ஒரே அமுக்க நினைக்கிறான் சார். எப்படி எஃப்ஜே வந்து என்னை போட்டு ஒரே அமுக்க நினைக்கிறான் சார். அமுக்கி மேலே ஏற நினைக்கிறான் சார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சண்டை போட்டு மேலே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டுறான் சார் அப்படிங்காங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எஃப்ஜே. எங்கள் அக்கா சண்டை போட்டு மேலே வந்து உனக்கு தெரியுமா? நோ, எங்கள் அக்கா கேமர். சும்மா அந்த தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. சண்டை போட்டு எங்கள் அக்கா என்னைக்கு எங்கே சண்டை போட்டாங்க? ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்ட கிடையாது. டெய்லி அவங்க வந்து அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. தேவையில்லாமல் இந்த சண்டை போட்டு இந்த விஷயங்கள் இது தேவையில்லாம. இது எஃப்ஜே மேலே தப்பு ப்ரோ. இது நான் விடவே மாட்டேன். எஃப்ஜே மேலே தப்பு. எங்கள் அக்கா சண்டைலாம் போடவே இல்லை. எங்கள் அக்கா ஒன்று மட்டும் தான் வீட்டுக்குள்ள பண்ணுறாங்க. காதல் காமுவா இதை மட்டும் தான் பண்ணுறாங்க தவிர எங்கள் வீட்டுக்குள்ள சண்டை போடுறது கிடையாது. சண்டை போடுவாங்க, அப்பப்போ சண்டை போடுவாங்க, அப்பப்போ உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் மட்டமாக பேசுவாங்க, அப்பப்போ ஒன்று ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவாங்க. உனக்கு ஏதாவது பிள்ளை குட்டி இருந்துச்சுன்னா அதே ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. மற்றபடி எங்கள் அக்கா சண்டை போட மாட்டாங்க. எங்கள் அக்காக்கான சண்டை ரொம்ப டீசெண்டாக இருக்கும். எப்படி எங்கள் அக்காக்கான சண்டைங்கிறது ரொம்ப டீசெண்டாக இருக்கும். சில இடங்களில் கெட்ட வார்த்தைகள் போடுவாங்க, சில இடங்களில் உங்கள் கம்யூனிட்டி திட்டுவாங்க. மற்றபடி எங்கள் அக்காக்கான கேம் ரொம்ப பியூராக இருக்கும். எங்கள் அக்காக்கான கேம் ரொம்ப பியூர் கைஸ். எங்கள் அக்கா கேமர். இந்த சண்டை போட்டு முன்னேறேன் இந்த வார்த்தைகள் ரொம்ப தவறான வார்த்தைகள். எஃப்ஜே இந்த விஷயத்தை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா பீடை அணி வந்து கண்டிப்பாக உங்களை கடிச்சு துப்பிடும் கைஸ். பீடை அணி அப்படிங்கிறது நல்லா இருக்கு கைஸ். இந்த பீடை பேர் நல்லா இருக்கு கைஸ். நானும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டினா கண்டிப்பாக அடுத்த வீட்டிலேருந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்தது அக்கா கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவனுக்கு தோன்ற விஷயங்கள், அவன் யோசிக்கிற விஷயத்தெல்லாம் என் மேலே போட்டு ஒரு மாதிரி என்ன லேபிள் பண்ணுறான் சார் அப்படின்னு. இது என்ன விஷயம் தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாள் இருக்கும், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், எஃப்ஜி ஒரு விஷயத்தில் போட்டு நம்ம அக்காவை வெளுத்திருப்பான். நீ வெறும் லவ் மட்டும் தான் பண்ணுற, டாஸ்கில் எங்கே டாஸ்க் விளையாடுற, காதல் மட்டும் தான் பண்ணுற, காம கூட்டு ஒரு முக்கில் போய் உட்காந்துருக்க, இதை தாண்டி நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜியை போட்டு பொழந்திருப்பான். அப்போ அக்கா வந்து கடுப்பாக இருப்பாங்க, உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு. அதை தான் அக்கா இங்கே அப்படியே சொல்கிறாங்க, அவனுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி வந்து லேபிள் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் காதல் பண்ணல, அப்போ நீங்கள் காதல் கிடையாது, அது காதல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது காதல் கிடையாது, அது வேற, அது சாப்பிட்ற விஷயம், அது வேற விஷயங்க. உங்களில் பல பேருக்கு அது புரியாது. சாப்பிட்ற விஷயம். ஸோ சாப்பிட்ற விஷயம் அது பியூராக பண்ணுறாங்க வீட்டுக்குள்ள. சாப்பிட்ற விஷயத்துலையுமே அக்கா ரொம்ப பியூராக இருக்காங்க. சாப்பாடு மட்டும் தான் நோக்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப பியூராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் லேபிள் பண்ணுறதும் தப்பு தானே. அது அக்கா சாப்பிட்றாங்க, சாப்பிடாம ஒளிஞ்சு போகிறாங்க, அது எதுக்கு அவனுக்கு அவன் ஏன் லேபிள் பண்ணுறான்?
ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனாக, அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க இது காதலான்னு எங்களுக்கே தெரியாது, நாங்கள் வெளியே போயிட்டு தான் இதை நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தேடலில் இருக்காங்க கைஸ், அவங்க ஒரு தேடலில் இருக்காங்க. வெளியே வந்து ஒரு ட்ரிப்பை போட்டு அது ஒரு தேடலை வச்சு அந்த தேடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இவன் யாருங்க லேபிள் பண்ணுறதுக்கு பாயத்த கரப்பை. ஸோ மொத்தத்தில் அக்கா டென்ஷன் ஆகி எஃப்ஜே மேலே வன்மத்தை கக்கிட்டாங்க. இப்போ புரியுதா ஏன் எஃப்ஜே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்களை போட்டு அடிக்கிறதுக்கு தான் எஃப்ஜே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பாருங்க நாளைக்கே திருப்பி எஃப்ஜே பிடிச்சி நம்ம அக்காவை போட்டு கடிப்பான். நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே யார் அமுக்கி மேலே வந்துட்டு இருக்கா, யார் அமுக்கிற கேமை போட்டுட்டு இருக்கா, ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.